தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி முதல் முறையாக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கைகள் குறித்து பேசினார். இந்நிலையில் நேற்று மாலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் 2வது முறையாக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்வு, மேகதாது அணை விவகாரம் உள்பட பல்வேறு தமிழக பிரச்சினைகள் குறித்து குடியரசுத் தலைவருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கு தலைமை தாங்குமாறு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் முன்னாள் தமிழக முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான கருணாநிதியின் உருவப்படம் திறப்பு விழா, மதுரையில் அமையவுள்ள கலைஞர் நூலகத்தின் அடிக்கல் நாட்டு விழா, கிண்டியில் அமைக்கப்பட உள்ள அரசு பல்நோக்கு மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் சென்னை கடற்கரை சாலையில் அமையவுள்ள சுதந்திர தின நினைவு தூண் அடிக்கல் நாட்டு விழா ஆகியவற்றில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அழைப்பு விடுத்ததாகவும் அதற்கு இன்னும் 2 தினங்களில் தேதி குறிப்பிட்டு தருவதாக குடியரசுத் தலைவர் உறுதியளித்ததாகவும் கூறினார். மேலும் 70 விடுதலை குறித்து இந்த சந்திப்பில் எதுவும் பேசவில்லை என கூறிய முதலமைச்சர் மேகதாது அணை பிரச்சினை குறித்து கர்நாடக அரசின் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் இல்லை என்றும் தெரிவித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு தனி தன்மையோடு செயல்பட்ட சட்டமன்றம் 12/1/1921 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் சட்டமன்ற நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அரசு முடிவு செய்திருக்கிறது. அந்த விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவை நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக குடியரசுத் தலைவரிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த விழாவில் தலைவர் கலைஞர் அவருடைய திருவுருவப்படத்தை சட்டமன்ற வளாகத்திற்குள் திறந்து வைக்கப்படும் என்ற அந்த செய்தியும் சொல்லியிருக்கிறோம். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா அச்சுறுத்தலின் காரணமாக தேர்வுகள் நடத்தப்படாத நிலையில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்ணில் 50%, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்ணில் 20%, 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண்ணில் 30% என்ற அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை இணையதளம் வாயிலாக வெளியிட்டார். மாணவர்கள் பள்ளியில் சமர்ப்பித்த அலைபேசி எண்ணிற்கும் மதிப்பெண் விவரங்கள் அனுப்பப்பட்டன. 4,05,973 மாணவிகள், 3,80,500 மாணவர்கள் என மொத்தம் 8,16,473 பேரும் 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதில் அறிவியல் பாடப்பிரிவிலேயே அதிகமானோர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதில் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 39,679 பேர் பெற்றுள்ள நிலையில் 500 முதல் 550 வரை 1,63,133 பேரும், 451 முதல் 500 வரையில் 2,22,522 பேரும், 401 முதல் 450 வரையில் 2,08,016 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மேலும் ஏற்கனவே 12ஆம் வகுப்பில் அரியர் வைத்திருந்தவர்கள் மற்றும் 11ஆம் வகுப்பில் அரியர் வைத்திருந்த 33,557 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகளை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி,
வரும் 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் www.dge.tn.government.in மற்றும் www.dge.tn.nic.in என்ற இணையதளத்திலும் மாணவர்களின் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். மதிப்பெண்களில் திருப்தி இல்லாத மாணவர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்த அமைச்சர், கொரோனா பரவலை பொறுத்து செப்டம்பர் அல்லது அக்டோபரில் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் கூறினார். மேலும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழும் விரைவில் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பல்வேறு பிரச்சினைகள், அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம், கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு போன்ற பல்வேறு விவகாரங்களை எழுப்பி விவாதம் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடியவுடன் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு முடிந்தவுடன் 1 மணி நேரத்திற்கு மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற மத்திய அமைச்சர்களை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தினார். அப்போது பேசிய அவர், பெண்கள், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். அவரது பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அந்த கட்சியினருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. देश के दलित मंत्री बने, देश की महिला मंत्री बने, देश के ओबीसी मंत्री बने, देश के किसानों के बेटे मंत्री बने, ये बात कुछ लोगों को राज नहीं आती है और इसलिए उनका परिचय तक नहीं होने देते हैं। और इसलिए माननीय अध्यक्ष जी, मंत्रिमंडल में नवनियुक्त सदस्यों को लोकसभा में इंट्रोड्यूस समझा जाए। माननीय सदस्यगण, माननीय मंत्री महोदय का प्रधानमंत्री जी परिचय करना चाहते हैं। 12:30 மணிக்கு மாநிலங்களவை மீண்டும் தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அந்த அவையும் 2 மணி நேரம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனாவிற்கு எதிராக 40 கோடி பேர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு பாகுபலியாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது இன்று டெல்லியில் தொடங்கியுள்ளது. வருகிற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை சுமூகமாக நடத்த பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுதைய கொரோனா நிலை குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கொரோனாவின் கோர தாண்டவத்தால் உலக நாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனாவிற்கு தடுப்பூசி ஒன்றே தீர்வு என்பதால் அந்த இயக்கம் முன்னெடுத்து நடத்தப்பட்டு வருவதாகவும், தற்பொழுது வரை 40 கோடி பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பாகுபலி போல் உருவெடுத்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது தற்பொழுது கையில் கிடைத்திருக்கும் தடுப்பூசியை பயன்படுத்தி அனைவரும் பாகுபலியாக மாற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கொரோனா சூழலை எதிர்கொள்ளும் வகையில் அது தொடர்பாக ஆரோக்கியமான விவாதத்தை நாடாளுமன்றத்தில் நடத்தவுள்ளதாக கூறிய அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பெற்று குறைகளை சரி செய்து கொரோனாவிற்கு எதிராக ஒன்றுபட்டு போராட முடிவு செய்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மீன்பிடிப்பதற்கான கட்டுப்பாடுகள் கொண்ட மசோதாவை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் கடலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் எல்லை வரையறை இருப்பது, எல்லை தாண்டும் மீனவர்களுக்கு அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை விதிப்பது, மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களிடம் அனுமதிச் சீட்டு கட்டணம் வசூலிப்பது, பிடித்து வரும் மீன்களுக்கு விலை நிர்ணயம் செய்வது போன்ற சட்டங்கள் இடம்பெற உள்ளன. சுதந்திரமான மீன்பிடிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த மசோதா இயற்றப்பட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள அனைத்து விசைப்படகுகளிலும் கருப்பு கொடி கட்டி ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக ராமேஸ்வரத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் அலுவலகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி துறைமுகம் நோக்கி கருப்பு கொடியுடன் பேரணியாக சென்று கடலில் இறங்கி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது இலங்கை அரசுடன் இணக்கம் காட்டும் மத்திய அரசு தமிழக மீனவர்களை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டி கோஷங்களையும் எழுப்பினர். போச்சம்பள்ளி அருகே காதல் விவகாரத்தில் 2 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மிண்டிகிரி கிராமத்தை சேர்ந்தவர் மகாலிங்கம். இவருக்கு அம்சவேணி என்ற மனைவியும், பிரியா, த்ரிஷா என்ற மகள்களும், விஷ்ணு என்ற மகனும் உள்ளனர். பிரியா அதே பகுதியை சேர்ந்த திருப்பதி என்பவரை காதலித்து வந்துள்ளார். இதனையடுத்து பிரியாவிற்கு வீட்டில் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்நிலையில் பிரியாவின் காதல் விவகாரம் குடும்பத்திற்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பிரியாவை அவருடைய தாயார் அம்சவேணி கண்டித்துள்ளார். இதனை பிரியா திருப்பதிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். இதனையடுத்து இருவரும் அவரவர் வீட்டில் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இருவரையும் பெற்றோர் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனால் மனமுடைந்த அம்சவேணி இளைய மகள் த்ரிஷா மற்றும் மகன் விஷ்ணுவுடன் தற்கொலை செய்து கொள்ள கிணற்றில் குதித்துள்ளார். அப்போது கிணற்றில் விஷ்ணு நீச்சல் தெரியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவரை அம்சவேணி தண்ணீருக்குள் அழுத்திய போது உயிரிழந்தார். இதனையடுத்து த்ரிஷாவை தண்ணீருக்குள் அழுத்த முயன்ற போது அம்சவேணி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். த்ரிஷா மட்டும் அங்கு இருந்த மோட்டார் பைப்பை பிடித்து உயிர் தப்பினார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு புகார் குறித்து விசாரணை ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்திற்கு தள்ளி வைத்தது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு தொடர்பாக வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கணக்கு தணிக்கை அறிக்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து முழுமையாக விசாரணை நடத்தி முறைகேடுகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் வழக்கை ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்திற்கு தள்ளி வைத்தது. மதுரை உத்தப்புரத்தில் பாலம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. உசிலம்பட்டி அருகே உள்ள உத்தப்புரத்தில் பாலம் கட்டுவது தொடர்பாக கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இரு பிரிவினரிடையே பிரச்சினை நிலவி வருகிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் பாலம் கட்ட அனுமதி கிடைத்தது. இந்நிலையில் பாலம் கட்டுமான பணிகளை தொடங்க வந்த அரசு அதிகாரிகளிடம் ஒரு பிரிவை சேர்ந்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள் தகராறு செய்து பாலத்தை மாற்றிடத்தில் அமைக்க வலியுறுத்தினர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்படவே போலீசார் தடியடி நடத்தி அவர்களில் சிலரை கைது செய்தனர். சிவசங்கர் பாபாவிற்கு ஆதரவாக செயல்பட்ட 5 ஆசிரியைகள் விசாரணைக்கு ஆஜராகாத பட்சத்தில் பிடிவாரண்ட் பிறப்பிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சுஷிலரி பள்ளி நிறுவனரான சிவசங்கர் பாபாவிற்கு ஆதரவாக இருந்த 5 பள்ளி ஆசிரியைகளிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர்.
அவர்கள் இன்று நேரடியாக விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளிக்கவும் அவகாசம் வழங்கப்பட்டது. இதனிடையே ஆசிரியைகள் 5 பேரும் தலைமறைவாகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியான நிலையில் அவர்கள் இன்று ஆஜராகவில்லை என்றால் அவர்கள் மீது பிடிவாரண்ட் பிறப்பிக்கவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள சிறிய மருத்துவமனைகளிலும் கூட ஆக்ஸிஜன் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு தமிழக சுகாதாரத்துறை தயார் நிலையில் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை KK நகரில் உள்ள அரசு மற்றும் ESI மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகள் நாளை மதியத்திற்குள் தீர்ந்துவிட வாய்ப்புள்ளது என்று கூறினார். கொரோனா 2வது அலையிலிருந்தே மீளாத நிலையில் ICMR-இல் இருந்து 3ஆம் அலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். 3ஆம் அலை என்று எதுவும் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு சென்னையில் இருக்கிற பெரிய மருத்துவமனைகளையும் தாண்டி இதுபோன்ற மருத்துவமனைகளில் இந்த கொரோனா பேரிடரிலிருந்து மக்களை காப்பதற்கான இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸும் ஏராளமாக தரப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா வசதிகளும் இந்த ஓமந்தூரார், ராஜீவ்காந்தி, ராயப்பேட்டை, ஸ்டான்லி, KMCயையும் தவிர்த்து இந்த மருத்துவமனைகளிலும் அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லா இடங்களிலும் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்டெர்லைட் போராட்ட குழுவினர் 200க்கும் மேற்பட்டோர் மனு அளிக்க ஒரே நேரத்தில் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஜூலை 31ஆம் தேதிக்கு பின்னர் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி அளிக்கக்கூடாது என ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பு வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க 200க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் 20 பேர் மட்டுமே மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க போலீசார் அனுமதி வழங்கினர். இதனையடுத்து அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று மனு அளித்தனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. கர்நாடக முதலமைச்சரை மாற்ற வலியுறுத்தி மாற்று பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவிற்கு எதிராக பாஜக கட்சியினரிடையே உட்பூசல் வெடித்திருந்த நிலையில் எடியூரப்பா இதனை பிரதமர் நரேந்திர மோடி வரை கொண்டு சென்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இந்நிலையில் அம்மாநில பாஜக தலைவர் நவீன் கட்டீல் பேசுவது போல் ஒரு ஆடியோ வெளியாகியுள்ளது. அதில் முதலமைச்சர் எடியூரப்பாவை மாற்றக் கோரியும் புதிதாக சிலரது பெயரை பரிந்துரைப்பது போன்றும் இடம்பெற்றிருந்தது. இது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நளின் கட்டீல் அந்த குரல் தன்னுடையதல்ல என மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று வழக்கு பதிவு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்த மகேந்திரனுக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் கமல்ஹாசனின் கட்சியில் துணைத் தலைவராக இருந்த மகேந்திரன் கருத்து வேறுபாடு காரணமாக அங்கிருந்து விலகி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவருடன் மக்கள் நீதி மய்யத்திலிருந்து மேலும் 77 பேர் இணைந்தனர். இந்த நிலையில் அவருக்கு திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவின் தகவல் தொழில்நுட்ப செயலாளராக நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இருந்து வரும் நிலையில் அவருடன் இணைந்து கவனிக்கும் பொறுப்பு அல்லது தனி பொறுப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. திருப்பதி ஏழுமலையானுக்கு 1,80,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க வாளை பக்தர் ஒருவர் காணிக்கையாக வழங்கியிருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அவர்களால் முடிந்த காணிக்கையை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த MS பிரசாத் என்பவர் ஏழுமலையானுக்கு 1,80,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க வாளை காணிக்கையாக வழங்கியிருக்கிறார். கோயம்புத்தூரில் தயார் செய்யப்பட்ட அந்த தங்க வாளை
தேவஸ்தான அதிகாரிகளிடம் MS பிரசாத் வழங்கினார். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நேரடி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்கள் கரை திரும்பினர். அப்போது தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் நுழைய முயலும் போது கடற்சீற்றம் ஏற்பட்டு படகு கடலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 6 மீனவர்கள் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் ஆண்டனி பிரிட்டன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இதுவரை தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் படகு கவிழ்ந்து 5 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் அதிகாலை முதலே குளிரை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தடுப்பூசிக்கான டோக்கன்களை நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். ஹொசூர் அருகே உள்ள சீதாராம் நகரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று 500 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்துவதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இதனை பெறுவதற்காக அதிகாலை முதலே ஸ்வெட்டர், தலைப்பாகை அணிந்தபடி நீண்ட வரிசையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காத்திருந்தனர். இந்த நிலையில் 500 பேருக்கு மட்டுமே டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளதால் நீண்ட நேரம் காத்திருந்த ஏராளமான பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். வெளிநாட்டு சொகுசு காருக்கு வரி செலுத்த பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் மேல்முறையீடு செய்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு ரோல்ஸ் ராய்ஸ் காரினை இறக்குமதி செய்திருந்த நடிகர் விஜய் நுழைவு வரி விலக்கு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதற்கு 9 ஆண்டுகளுக்கு பின் அண்மையில் தீர்ப்பு வழங்கிய தனி நீதிபதி விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருந்தார். இந்த நிலையில் தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து நடிகர் விஜய் மேல்முறையீடு செய்துள்ளார். மேலும் தனி நீதிபதி நகலில்லாமல் முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொள்ள அனுமதி கோரிய வழக்கு நீதிபதிகள் MM சுந்தரேஷ் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் மனுவினை மேல்முறையீடு வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றி நீதிமன்ற பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. விரைவில் இந்த மனுவானது நீதிபதிகள் துரைசாமி மற்றும் ஹேமலதா ஆகியோர் அமர்வு முன் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இந்த ஆண்டு அமல்படுத்தப்படுமா என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மருத்துவ படிப்பில் 69% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்து இந்த ஆண்டு முதல் அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்தாததால் மத்திய அரசுக்கு எதிராக திமுக நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை காரணம் காட்டி உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என திமுக குற்றஞ்சாட்டியது. இந்த வழக்கு தொடர்பாக மத்திய அரசின் நிலைப்பாட்டை 1 வாரத்தில் தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற 70 நாட்களில் ஆக்கிரமிப்பில் இருந்த 600 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பொன்னேரி அருகே உள்ள வரமுக்தீஸ்வரர், கோதண்டராமர் கோவில்களில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவை பலப்படுத்தி தமிழ்நாட்டு கோவில்களிலிருந்து திருடப்பட்ட கோவில் சிலைகளை மீட்டெடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் திமுக அரசு பொறுப்பேற்ற 70 நாட்களில் ஆக்கிரமிப்பில் இருந்த 600 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சிலைகள் திருட்டு சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வழக்குகளை குறித்து ADGP மற்றும் அந்த துறையினுடைய SP ஆகியோர்களோடு இந்து சமய அறநிலையத்துறையும் நாங்களும் கலந்தாய்வு செய்திருக்கின்றோம். அது குறித்து விரைவாக அந்த ஐடியல் விங்கை மேலும் பலப்படுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிலை திருட்டு காணாமல் போன சிலைகளை மீட்கவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வழக்குகளின் மீது துரித நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டிருக்கின்றார். இந்த 70 நாட்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை தன் வசம் கைப்பற்றியிருக்கின்றது. சுமார் 600 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை மீட்டிருக்கின்றோம். இந்த துறையை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய உத்தரவு என்னவென்றால், திருக்கோயிலுக்கு வர வேண்டிய நிதிகளை யார் மடைமாற்றம் செய்திருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு கட்சி பாகுபாடின்றி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்.